ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வேக்சின் போட்டதும் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேக்சின் போட்டதும் நம்ம எங்கே வேக்சின் போடுறோமோ அங்கே அரை மணி நேரம் இருக்கணும். கட்டாயம் அரை மணி நேரம் இருந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் எங்கே போகிறதுனாலும் போகணும். நம்ம வேலையை வச்சுக்கிட்டு வேக்சின் வந்து போட்டு டக்குன்னு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை செய்யக்கூடாது. அடுத்த வீக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கு வெட்னஸ்டே போடும்போது நம்ம போட்டுக்கலாம். வெட்னஸ்டே தான் வந்து கவர்மெண்ட் ஷெட்யூல் படி வேக்சின் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வேக்சின் போட்டுட்டு அரை மணி நேரம் அங்கேயே வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த அரை மணி நேரத்தில் ஏதாவது அலர்ஜியோ இல்லை வந்து கண்ணுக்கு கீழே தடிக்கிறதோ இல்லை காது தடிக்கிறதோ இல்லை முகம்லாம் வீங்கி போகிறதோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அது அரை மணி நேரத்துக்குள்ளே தான் அது மாதிரி ஆகும். அதுக்காக தான் அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கிறது. எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா நம்ம வந்து எதுவும் ஒன்றும் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். அந்த அரை மணி நேரத்தில் ஏதாவது ரியாக்ஷன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் என்னவோ அதை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். செகண்ட் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போனதும் வந்து பேராசிட்டமல் சிரப்பு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அளவு கொடுக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. 1 கிலோவுக்கு 2 சொட்டு. அப்போ 4 கிலோ பேபினா 8 சொட்டு கொடுக்கலாம். 8 சொட்டு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்க சொல்லியிருப்பாங்க. 2 டேஸ் கொடுக்கலாம் கம்பல்சரி. எதுக்குன்னா ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து 3 வேக்சின் 4 வேக்சின் போடும்போது வலி இருக்கும். அதை வந்து வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஃபீவர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வந்து பேராசிட்டமல் சிரப்பு கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். அதை கரெக்டாக கண்டினியூவாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3வது வந்து குழந்தைக்கு வந்து வேக்சின் போட்ட இடம் வந்து வீக்கமாக இருக்கும் இல்லை சிவந்து போயிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல வந்து ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னா ஒரு காட்டன் கிளாத்தில் ஐஸ் கட்டியை வச்சு அந்த ஐஸ் கட்டியை வந்து வச்சு 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 ஒத்தடை மாதிரி எடுக்கணும். அப்படி ஒத்தடை மாதிரி கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக கொடுக்கலாம். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டேவே கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி அடுத்த நாள்லாம் கொஞ்சம் வலி இல்லாமல் வீக்கம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் ஒன்றுமே வைக்காமல் 3 டேஸ்க்கு அப்புறம் வச்சோம்னா அதோட எஃபெக்ட்டு வேஸ்ட்டு. வச்சாலும் வந்து அந்த கட்டி வந்து பால் மாதிரி இருந்துட்டு கரைய லேட் ஆகும். அதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே அந்த வந்து ஐஸ் கட்டி ஒத்தடம் வைக்கிறதுக்கு பழகிக்கணும். அது ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே ஐஸ் கட்டி ஒத்தடம் வச்சாகணும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து சுடுதண்ணி ஒத்தடம் கட்டாயம் வச்சிடவே கூடாது. வைக்கக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சுடுதண்ணி ஒத்தடம். அவ்வளோதான். இது மட்டும் வைக்கவே கூடாது. மற்றபடி வந்து வேறு என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாமோ எல்லா சாப்பாடும் கொடுக்கலாம். இது கொடுக்கக்கூடாது அது கொடுக்கக்கூடாதுன்னா கிடையாது. வேக்சின் போட்டு வந்து குழந்தைக்கு என்னென்ன ஊட்டலாமோ அந்த ஸ்டேஜ் குழந்தைக்கு பால் கொடுக்குற குழந்தையா இருந்தால் பால் ஃபீட் கொடுக்கலாம். தாய்மார் இது சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அம்மாவும் எல்லா உணவும் சாப்பிட்லாம். குழந்தைங்க 9 மாதத்துக்கு மேலே இருக்காங்கன்னா என்ன எப்பயும் ஊட்டுற சாப்பாடு எல்லாமே ஊட்டலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.